மதுரை தூத்துக்குடி சுங்கச்சாவடியில் அணிவகுத்த தவேக தொண்டர்களின் வாகனங்களால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மதுரையில் இன்று நடைபெறும் தவேக இரண்டாவது மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் வாகனங்களில் தொண்டர்கள் அணிவகுத்த வண்ணம் இருக்கின்றனர். இந்நிலையில் திருச்சி தூத்துக்குடி சாலையில் தற்பொழுது வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு விவரங்கள்? அதாவது தமிழக வெற்றி கழக கட்சி கடந்த 2022ஆம் ஆண்டு நடிகர் விஜய் கட்சியின் பெயரை அறிவித்து கட்சியை துவக்கினார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. அதன் பிறகு கட்சியை வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டார். தொடர்ந்து பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும், உறுப்பினர் சேர்க்கை, பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் என பல்வேறு கட்ட கட்சி வளர்ச்சிக்கு பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொண்டிருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய நிலை என்னவென்றால் இரண்டாவது மாநில மாநாடு என்பது மதுரை பகுதியில் அந்த இரண்டாவது மாநில மாநாடு அமைக்கப்பெறப்பட்டு இன்று அதாவது அந்த மாநாடு இன்று மாலை துவங்குகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழக கட்சி பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நான் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது அதாவது தூத்துக்குடி சுங்கச்சாவடி, அதாவது மதுரை தூத்துக்குடி சுங்கச்சாவடி சாலையில் தற்போது அதிக அளவு வாகனங்கள், அதாவது கட்சி தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்கள் வரக்கூடிய பார்க்க முடிகிறது. பொதுவாக நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சி துவங்கிய முதலே பல்வேறு கட்ட வளர்ச்சிகளை, அதாவது கட்சி வளர்ச்சியை செய்திருந்தாலும் இந்த மாநாடு என்பது இரண்டாவது மாநில மாநாடாக இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு பிறகு அதாவது தேர்தல் வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பது இந்த மாநாட்டில் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது தொண்டர்கள் விஜய் அவர்களின் பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறார்கள். அதிக அளவு வாகனம் என்றே சொல்லலாம். அதாவது இன்று மாலை சரியாக 4 மணிக்கு துவங்கி இரவு 7 மணிக்கு இந்த மாநாடு என்பது நிறைவேறதாக இருக்கிறது. இதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது அதாவது மதுரை பகுதியிலிருந்து சுமார் 3000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இந்த மாநாடு கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கும் அதிகமாக இந்த பகுதி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த பகுதியில அதாவது தனியார் செக்யூரிட்டி, அதாவது பவுன்சர் என்பார்கள், அவர்கள் ஒரு 2000 பேர் பாதுகாப்பு பணியில இருக்காங்க. தற்போது மாநாடு திடலுக்கு நேற்று இரவே நடிகர் விஜய் வருகை தந்து இந்த மாநாடு ஏற்பாடுகள் மற்றும் இருக்கைகள் உள்ளிட்டவையெல்லாம் பார்த்து ஆய்வு சென்றார். இந்நிலையில இந்த மாநாட்டுக்காக தற்போது தொண்டர்கள் அதிக அளவு வரக்கூடிய காட்சி என்பதை பார்க்கிறோம். திருச்சி, அதாவது மதுரை மாநகரில் இருந்து அந்த பகுதிக்கு வரக்கூடிய பைபாஸ் சாலையாக இருக்கட்டும், அதே போன்று இந்த மாநாடு நடைபெறும் பகுதியாக இருக்கட்டும், அனைத்து பகுதியிலுமே தற்போது இந்த அவர்கள் தொண்டர்கள் வரக்கூடிய வேன் மற்றும் கார் வகைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது 40,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த பகுதிக்கு வந்ததாக தற்போது இந்த பகுதியில் தகவல் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இதுவரை 55,000க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் சென்றுள்ளன என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து தற்போது இந்த மாநாட்டை பார்ப்பதற்காக தொண்டர்கள் ஆர்வமாக வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசலை குறிக்க ஏற்கனவே அதாவது மதுரை மாநகர காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக அந்த வரக்கூடிய, அதாவது மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்து நிறுத்துவதற்காக 6 பார்க்கிங் வசதி என்பது இந்த பகுதியில் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது அந்தந்த வாகனங்கள் அந்த பகுதிக்கு நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதாவது இந்த மாநாட்டை காண்பதற்காக ஆர்வமாக தற்போது தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியில் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றாலும் அந்த மாநாட்டில் ஏற்பட்ட குறைகளை சமாளிக்க இந்த பகுதிக்கு, அதாவது இரண்டாவது மாநில மாநாடு தற்போது இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி அவர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்டவைகளை அதிக அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவ்வாறு தற்போது மாநாடு பணி நிறைவடைந்தாலும் அந்த மாநாட்டை காண்பதற்காக தற்போது அதிக அளவு தொண்டர்கள் வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த தூத்துக்குடி, அதாவது சுங்கச்சாவடி இன்று ஒரு நாள் கட்டணமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது வாகனங்கள் சாராசாரியாக வரும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது. அருளே, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பக்ருதீன்.